வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ராஜான்னு ஒரு பர்சன் இருக்கார். அவருடைய வருமானத்தில் 30% மட்டும் வாடகை, போக்குவரத்து, உணவிற்காக இந்த ரேஷியோவில் 7:5:3 இந்த ரேஷியோவில் செலவு பண்ணுறாரு. அதில் போக்குவரத்துக்கு 3560 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை சம் ஒய் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிடலாம். இப்போ வாடகை, போக்குவரத்து, உணவிற்கான ரேஷியோ என்ன, 7:5:3. இப்போ ரேஷியோ படி நம்ம இப்போ வாடகைக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார், சம் 7 × எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. போக்குவரத்துக்கு அப்போ என்னவாக இருக்கணும், 5 × எக்ஸு. உணவுக்கு எவ்வளவு, 3 × எக்ஸு. இப்போ இதில் போக்குவரத்திற்கு ஆகும் செலவு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5x is equal to 3560. ஸோ இதை படிக்கலாமா, 7 1 2ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடச்சிட்டு 712 ரூபாய். ஸோ இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, 7x + 5x + 3x என்ன வரும், 12 + 3 15xன்னு கிடைக்குமா. இட் இஸ் நத்திங் பட் என்னது, அவருடைய வருமானத்தின் 30%. அப்போ ஒய்யின் 30%ன்னு எழுதிக்கிடலாமா. அப்போ 15 × எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 712 ரூபாய். இதை எப்படி எழுதலாம், 30/100 × ஒய்ன்னு எழுதலாமா. ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா, இதையும் அடிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டைரெக்டாக ஒய்யோட வேல்யூ கிடச்சிட்டு, அதாவது அவருடைய வருமானம் கிடச்சிட்டு. 712ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், அப்போ என்ன கிடச்சிருக்கு, y/10 is equal to 3560. அப்போ y is equal to 35,600 ரூபாய். ஸோ இதுதான் அவருடைய மாத வருமானம். இதில் தான் அவர் 30% எடுத்து இந்த ரேஷியோவில் செலவு பண்ணியிருக்கார். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.